பிரியமானவர்களே, ஏன் நாம் பிறரிடத்தில் அன்பு கூறணும்? முதலாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அன்பு கூற நாம் கடனாளியா இருக்கிறோம். அதாவது நாம் பாவியாய் இருக்கையிலே தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் தேவனுக்கு நாம் கடனாளியா இருக்கிறோம். ஆகவே அந்த கடனை கொடுப்பதற்காக தேவன் நம்மை ஒருவரும் அன்பு கூறச் சொன்னார். ஆகவே நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்க வேண்டுமானால் நாம் ஒருவரும் அன்பு கூற வேண்டும். அதாவது கசப்பு, எரிச்சல், ஏற்றத்தாழ்வு, தயக்கம், சுயமாய் செயல்படுதல் போன்றவை இல்லாமல் மாறாக மன்னிப்பை மனதார கொடுக்கலாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பார். கடைசியாக பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள் நாம் அவயங்களாய் இருப்பதினால ஒருவர் அன்பு கூற வேண்டும். அதாவது சபை பாகுபாடு, இனம், மொழி பாகுபாடு இன்றி எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை கேட்கிற நாம் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், ஒருவரும் அன்பு கூறுவோம். ஆமென்.